ஒரு தேர்தல்ல போட்டி போடுற எந்த வேட்பாளர்கள் மேலயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க இந்த பதவிக்கு தகுதியானவங்க இல்ல அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க நோட்டாக்கு ஓட்டு போடலாம். அப்படி நீங்க நினைச்ச மாரியே உங்க தொகுதியில இருக்க மக்களும் நோட்டாக்கே ஓட்டு போட்டா, நோட்டா மெஜாரிட்டிக்கு வந்தா என்ன ஆயிடும்? பிரசிடென்ட் ஆட்சி வந்துருமா? இல்ல கலெக்டர் ஆட்சி கீழ போயிடுவோமா? இல்ல ரீ எலக்ஷன் வைப்பாங்களா? இதுக்கெல்லாம் ஆன்ஸர் சொல்றதுக்கு முன்னாடி, நோட்டா ஏன் கொண்டு வந்தாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நோட்டாவோட பர்ப்பஸ் உங்களுக்கு முழுசா தெரியும். 2013 செப்டம்பர்ல தேர்தல் ஆணையத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுச்சு. எல்லா தேர்தல்லயும் இந்த நோட்டா அப்படிங்கிறத நீங்க ஆட் பண்ணணும். இந்த நோட்டா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின்ல கடைசியில எல்லாத்துக்கும் கடைசியில நன் ஆஃப் த அபவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா, மேல இருக்க எந்த வேட்பாளர்கள் மேலயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு நீங்க அந்த நோட்டால ஓட்டு போட போறீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வாக்கு சீட்டுல தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். அதுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஆப்ஷன் இருந்துச்சு. என்னன்னா, அதுல நீங்க உங்களோட தனி சுதந்திரத்த விட்டுக் குடுக்குற மாரி இருக்கும். நீங்க யாருக்கும் ஓட்டு போடல அப்படிங்கிறது முழுசா எல்லாத்துக்கும் தெரியும். 49 அப்படிங்கிற சட்டத்துப்படி, நீங்க தேர்தல் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு, அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட, எனக்கு எந்த வேட்பாளர் மேலயும் ஓட்டு போட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு பத்திரம் மாரி இருக்கும். ஒரு பதிவுல நீங்க கை நாட்டோ, கையெழுத்தோ போட்டு உங்க பதிவு பண்ணலாம். இதுல என்ன ஒரு சிக்கல்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போடலங்கிறது, அந்த சீட்ட வாங்குனீங்கனாலே அங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். இப்படி எல்லாத்துக்கும் தெரியிற மாரி ஓட்டு போடணுமான்னு நெனச்சு, நெறைய பேரு ஓட்டே போடாம இருந்திருக்காங்க. அதனால வந்த 2வது பிரச்சனை என்னன்னா, கள்ள ஓட்டு. நான் ஓட்டு போடாதப்போ என் பேர்ல இன்னொருத்தர் கள்ள ஓட்டு போட்டுர்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, தகுதி இல்லாத ஒரு கட்சியோ, ஒரு வேட்பாளரோ தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் இந்த தேர்தல் ஆணையர்ட்ட இந்த நோட்டாவ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஒரு நல்ல செய்தின்னா, ஓட்டு போடுறவங்க நார்மலா போய் ஓட்டு போடுற மாரி, கடைசியா இருக்க அந்த நோட்டா பட்டன கிளிக் பண்ணா போதும், அவங்களோட ஓட்டு நோட்டால பதிவாயிடும். இது யாருக்கும் தெரியாது. 2வது ஒரு ஒருத்தரையும் செக் பண்ணி அனுப்பும்போது, அவங்க சரியான வாக்காளர் தானா அப்படிங்கிறனால, கள்ள ஓட்டும் தவிர்க்கப்படுது. அதுக்காக தான் நோட்டா வந்துச்சு. இப்போ முன்னாடி கேட்ட கேள்வி. சப்போஸ் நோட்டா எல்லாத்த விட அதிகமா வாக்கு எடுத்து முதல்ல இருக்கு. அது கீழ தான் 2வதா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மத்த வேட்பாளர்கள்லாம் அப்படி இருக்காங்கன்னா, என்ன நடக்கும்னா, நோட்டா எவ்வளவுதான் அதிக வாக்கு எடுத்திருந்தாலும், நோட்டாக்கு அப்புறமா மத்த வேட்பாளர்களோட யார் அதிக அளவு ஓட்டு எடுத்திருக்காங்களோ, அவங்க தான் அந்த தேர்தல்ல ஜெயிச்சவங்களா அறிவிக்கப்படுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 1000 ஓட்டுல 999 ஓட்டு நோட்டாக்கு இருந்தாலும், 1 ஓட்டு வச்சு யார் ஜெயிச்சாங்களோ, அவங்க தான் தேர்தல்ல வின் ஆவாங்க. அப்ப நோட்டாவுக்கு நம்ம போட்ட ஓட்டெல்லாம் டம்மி ஓட்டா? அப்படின்னா, கிட்டத்தட்ட அப்படிதான். இப்ப இருக்க ரூல்ஸ் படி நோட்டாவுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. நோட்டா எதுக்குன்னா, உங்க ஓட்டு கள்ள ஓட்டா மாறாம இருக்கிறதுக்கும், வேட்பாளர் மேல உங்களுக்கு திருப்தி இல்ல அப்படிங்கிறத அரசியல் கட்சிங்களுக்கு சொல்றதுக்காகவும் தான் இந்த ஓட்டு. நீங்க நோட்டாக்கு ஓட்டு போடுறதுனால, மெஜாரிட்டியா வரும்போது மத்த கட்சிங்களுக்கெல்லாம் அது ஒரு அவமானமா இருக்கும். என்னதான் நோட்டா மெஜாரிட்டில வந்ததுக்கு அப்புறமும், அதுக்கடுத்து ஒருத்தர் ஜெயிக்கும்போது, அடுத்த வாட்டி அந்த கட்சியிலிருந்து அங்க வேட்பாளர் நிறுத்தும்போது கொஞ்சம் தகுதி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. இப்ப வர தேர்தல்ல கூட நெறைய கட்சிங்க தகுதி இல்லாத வேட்பாளர்கள போட்டிக்கு நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த கட்சிங்களுக்கு எதிராவும், அந்த வேட்பாளருக்கு எதிராவும் நம்ம நோட்டால ஓட்டு போடும்போது, ஸ்ட்ராங்கா சொல்றோம். எங்களுக்கு இந்த வேட்பாளர் விருப்பம் இல்ல அப்படிங்கிறோம். இருக்கிற 4 பேருமே தகுதி இல்லாதவங்க. அதுல ரொம்ப லீஸ்ட்டா யார் இருக்காங்களோ அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுறத விட, இந்த மாரி மொத்தமா நீங்க நோட்டால ஓட்டு போடுறனால, இருக்க எல்லா கட்சிகளும் அடி வாங்கும். நோட்டாவுக்கு உங்க ஓட்ட பதிவு பண்றதும், பதிவு பண்ணாததும் அவங்கவங்க விருப்பம். ஆனா நோட்டா எந்த அளவு மெஜாரிட்டியா வந்தாலும் எந்த சேஞ்சஸ் வரப்போறதில்ல. அப்பவும் யார் அதிக அளவுல நோட்டாவுக்கு அப்புறமா வாக்கெடுத்திருக்காங்களோ, அவங்க தான் தேர்தல ஜெயிப்பாங்க. இத தெரியாம இன்னும் நெறைய பேரு, நோட்டா அதிக அளவு ஜெயிச்சிருச்சுன்னா, பிரசிடென்ட் ஆட்சி வந்துரும்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. 2வது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழ அங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. 3வது ரீ எலக்ஷன் நடக்கும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. ரீ எலக்ஷனுக்கு வாய்ப்பே இல்ல. 4வது அந்த வேட்பாளர்கள் திருப்பி நிக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறீங்க. 4வது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஒரு ஒரு கட்சியும் ஒரு வேட்பாளர் நிறுத்தி அந்த இடத்துல தோத்து போயிருக்கும்போது, அடுத்த முறை அவங்க வேட்பாளர் நிறுத்தும்போது ஒரு தகுதியான ஆளு நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட்டா இப்போதைக்கு என்னதான் ஒரு டம்மியா இருந்தாலும், நீங்களும் நானும் மத்த மக்களும் நெறைய பேர் அதுல ஓட்டு போடும்போது, அரசியல் கட்சிகளுக்கு நம்ம தெளிவா ஒண்ணு சொல்ல முடியும். அந்த வேட்பாளர் எங்களுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. இந்த பதவிக்கு வரதுக்கு தகுதியானவர்கள் கிடையாதுன்னு சொல்றோம். ஸோ இந்த தேர்தல்ல உங்க ஓட்ட யாருக்கு போடுறீங்கன்னு தெரிஞ்சு போடுங்க. உங்களுக்கு ரொம்பவும் விருப்பம் இல்ல. அங்க நிக்கிற யாருமே தகுதியானவர்கள் இல்ல. இந்த பதவிக்கு சரியானவர்கள் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, நோட்டால ஓட்டு போடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.